இனிய காலை வணக்கம். புலிவருது டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும். விதி நமக்கு சாதகமாக லைஃப்பில் நடந்துட்டு இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எதை பற்றி கேர் பண்ணுறதில்ல, சந்தோஷமாக இருக்கும். அதே விதி நமக்கு பாதகமாக நடக்கும்பொழுது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், நிறைய தகுச்சு வேணுன்ட்டே வச்சுக்கிறோம். ஆக முழுமைங்கிறது என்னங்க? சரணடைதல். விதி சாதகமாக இருந்தாலும் சரணடைதல், விதி பாதகமாக இருந்தாலும் சரணடைதல். இதுதாங்க வாழ்வியலோட இன்றைக்கி நான் சொல்ல போகிற கண்டென்ட். நீங்கள் ஏன் அது கூட எதிர்நீச்சல் போகிறீங்க? காலம் நதியோடு ஒப்பிடுறாங்க காலத்தை. அந்த காலத்தை, வாழ்க்கைங்கிற காலத்தை நதி கூட ஒப்பிட்டு, டே உன்னை நீ ஒரு தக்கையாக நினச்சிக்கிட்டு நதியில் மிதந்து போ, எதிர்நீச்சல் போடாத. நதி எங்கேயோ ஒன்று கொண்டு போகிறப்பெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அது கூட இணைந்து போ. அது அந்த நதி எடுத்துகிட்டு போய் கடைசியில் கடலில் கொண்டு போய் விடும். போகிற வழியில் திடீர்னு ஒரு சாக்கடையில் விடும். சாக்கடையில் இருக்கிற சாக்கடை பர்மனெண்ட்டுன்னு நினச்சிக்காத, அங்கேருந்து எடுத்து வேறு எடுத்துகிட்டு போவோம் நதி. இப்படின்னு நான் சொல்லுறீங்க. உலகத்தில் உள்ள அனைத்து மார்க்கங்கள், அனைத்து மனித ஞானிகள், மனித உருவில் வந்தாங்க பாருங்க ஞானிங்க, அவ்வளவு பேர் லைஃப்பை பிஹெச்டி பண்ணி பார்த்து, ஆராய்ச்சி பண்ணி பார்த்து, வாழ்க்கைனா என்னன்னு ஒத்த வார்த்தையில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு தெரியுமா வாழ்க்கையை பற்றி? சுடுகாட்டுக்கு போகிற பாதையில் செய்யும் பயணம்ன்றான். போங்க, மரணத்துக்கு போகக்கூடிய பயணம்தான் வாழ்க்கையா, வேறு ஒன்றும் இல்லை. பிறந்த அடுத்த செகண்டு மரணத்துக்கு தயாராகி அதுக்காக போகக்கூடிய பயணம்தான் வாழ்க்கைங்கிறான். அப்போது மரணத்தை நோக்கிய ஒரு பயணத்துக்கு நீ எப்படி வேணால் போகலாம். துக்கமாக போகலாம், சோகமாக போகலாம், ஆனந்த கூத்தாடி போகலாம். வெறுப்பம் தாண்டா. நீ எப்படா அப்போ போகிற அந்த மரணத்தை நோக்கிய பயணத்திற்கு? நான் நல்ல தெளிவு, அறிவோட, புரிதலோட, வாழ்க்கையை பற்றிய புரிதலோடு ஆனந்தமாக போகலான்னு முடிவெடுத்தீங்க. நீ எப்படி போகிற? உருன்னு வச்சுக்கிட்டு சோகமாக இருக்க போறியா? கூழ் கிடைச்சாலும் சரி, கஞ்சி கிடைச்சாலும் சரி, மீண்டும் டைரக்ஷனுக்கு வாய்ப்பே கிடைக்கிறனாலும் சரி, நான் முடிவெடுத்து விட்டேன், ஆனந்தமாக போகலான்னு. ஓகேவா? இந்த புரிதலை வளர்த்துக்க. இந்த புரிதலை வளர்த்துக்கிட்டீங்கன்னா லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுதாங்க லைஃப்பு. இதுதான் லைஃப்போட தியரி. இதுக்கு மேலே சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இன்னொரு வீடியோவில் நாளை சந்திப்போம். நம்பிக்கையோடு பயணம் செய்யுங்க. நம்பிக்கை